ஹலோ கைஸ், வணக்கம். திஸ் இஸ் அன்பசீலன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ட்ரெண்ட் லைன் எப்படி ட்ராப் பண்ணுறது அப்படிங்கிறது தான் என்டையராக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பிகினராக இருக்கிறீங்க அப்படின்னா ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் இந்த வீடியோவை பாருங்கள். தொடர்ச்சியாக நம்ம ஆப்ஷன் ட்ரேடிங்கை பற்றி படிச்சுட்டு இருக்கோம். இன்றைக்கி கிட்டத்தட்ட 39வது நாளாக கிராஸ் பண்ணுறோம். பிகினராக இருக்கிறீங்க, இப்போ தான் இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ரீவியஸாக இருக்கிற வீடியோவை கட்டாயமாக ப்ளேலிஸ்ட்டில் போய் செக் பண்ணுங்கள். ஸோ நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தொடர்ந்து ஃபாலோ பண்ணிவிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள். முக்கியமாக 3 விஷயம் இருக்குது நீங்கள் ஆப்ஷன் ட்ரேடிங்கில் ட்ரெண்ட் லைன் வரையணும் அப்படின்னா. இதில் ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டே என்ன அப்படின்னா, இது உங்களுக்கு சிம்பிளாக தான் தெரியும் சரிங்களா, பட் ரொம்ப வேலிட் குவாலிட்டியானது சரிங்களா. இங்கே ஒரு ரூட் இருக்குது சரிங்களா, அந்த ரூட் படி நம்ம ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணும்போது தான் தைரியமாக பண்ண முடியும். இப்போது நமக்கு என்னென்னா, நீங்கள் ஒரு தடவை 50,000 60,000 ப்ராஃபிட்டை மேக் பண்ணியிருப்பீங்க. அது திரும்ப கிடைக்கும் நினச்சி நீங்கள் ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணிகிட்டே இருப்பீங்க. என்டையராக கேபிட்டலை இழந்துருவீங்க. ஒரு நாள் ட்ரேடை நம்பாதீங்க. இதை உங்களுடைய லைஃப் டைம் கரியராக பில்ட் பண்ணுங்கள். ஏன் அப்படின்னா, ஸ்டாக் மார்க்கெட் அழிய போகிற தொழிலே கிடையாது. நீங்கள் ஒரு பேசிவ் இன்கம் பண்ணணும் அப்படின்னா ஸ்டாக் மார்க்கெட் ஒரு பெஸ்ட்டான ஏரியா அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா. ஸோ ஃபர்ஸ்ட்டே ட்ரெண்டே 3 தான். ஒன்று அப் ட்ரெண்டு, இன்னொன்று ஃப்ளாட்டு, இன்னொன்று டவுன் ட்ரெண்ட். இந்த அப் ட்ரெண்டை தான் நீங்கள் எதுக்கு பயன்படுத்தணும் அப்படின்னா பைக்கு பயன்படுத்தணும். இந்த மாதிரி ஃப்ளாட்டாக இருக்குது அப்படின்னா பைக்கும் பயன்படுத்தலாம், செல்லுக்கும் பயன்படுத்தலாம். ஸ்கேல்பிங் 3 to 5 மினிட்ஸில் நீங்கள் ஒரு ட்ரேடை க்ளோஸ் பண்ணுறீங்கன்னா இது ஒரு எக்ஸலண்ட்டான விஷயம். தேர்ட் பாயிண்ட் சரிங்களா, டவுன் ட்ரெண்ட் செல்லுக்கு மட்டும்தான் பயன்படுத்தணும். இதை ஃபர்ஸ்ட்டு புரிஞ்சிக்கங்க. இதில் ஹிடனான ஒரு விஷயம் இருக்குது சரிங்களா. இப்போது இப்படி நீங்கள் ட்ராப் பண்ணும்போது டே டைம் ஃப்ரேமோ ஏதோ ஒன்று ட்ராப் பண்ணுறீங்கள, அப்போது மேலே இருந்து இப்படி வந்துட்டு இருக்குது, இங்கே ஒரு கரெக்ஷன் இருக்குது அப்படின்னா இது டவுன் ட்ரெண்டு. அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கணும் சரிங்களா. அதனால் இப்படி வந்துருச்சு, இந்த லைன் மட்டும் நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி எடுத்துக்கக்கூடாது சரிங்களா. டவுன் ட்ரெண்டில் வந்துட்டு இருந்து கரெக்ஷன் இருந்துச்சு அப்படின்னா திரும்ப அது ஃபாலுக்கு தான் ஹெவியாக இருக்கும் சரிங்களா. அதே மாதிரி இப்போது இந்த டவுன் ட்ரெண்டாக இருக்குது, பட் இந்த லைன் கீழே இருந்து வந்துட்டுருக்கு அப்படின்னா இது அப் ட்ரெண்டு. கன்ஃபியூஸ் ஆகுதா? அதனால் நல்லா புரிஞ்சுக்கங்க. எப்படி வரணும் அப்படின்னா, கரெக்ஷனை பொறுத்த மட்டும் கீழே இருந்து வருது அப்படின்னாலே இப்படி வரக்கூடிய கரெக்ஷன் அப் ட்ரெண்ட் அப்படிங்கிறதுல தெளிவு வேணும் சரிங்களா. இதை கவனத்தில் வச்சுக்கோங்க. இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் ட்ரா பண்ண ஆரம்பிச்சிடும் சரிங்களா. இங்கே நிறைய பேருக்கு என்ன தெரியாது அப்படின்னா, எல்லோரும் இந்த சிங்கிள் லைனை எடுத்து ட்ரா பண்ணிகிட்டு இருப்பீங்க கண்டினியூஸ் சரிங்களா. இதில் நீங்கள் இப்படி சிங்கிள் லைன் வச்சுருவீங்க, பட் நீங்கள் இந்த இடத்துல என்ன நினைப்பீங்கன்னா ஒரு பிரேக் அவுட் நடக்குன்னு நினைப்பீங்க. அது ஃபேக் பிரேக் அவுட்டாக இருக்கும். அதனால் இனி உங்களுக்கு ஒரு 3 months எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குங்கிற பட்சத்தில் சேனல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள் சரிங்களா. டபுள் லைனில் ட்ரா பண்ணணும். ஃபர்ஸ்ட் மந்த்லி டைம் ஃப்ரேம் போடுங்க. போட்ட உடனே சரிங்களா, அதாவது இந்த மேக்னெட் ஏன் எடுக்கிறேன் அப்படின்னா, நான் இந்த பால் நகருது பாருங்கள். என்னுடைய கர்சர் தனியாக இருக்கும், இந்த பால் தனியாக இருக்கும். இந்த பால் வச்சு கிளிக் பண்ணுறதுக்கு கரெக்டாக பர்ஃபெக்டாக அதில் இருக்கும் சரிங்களா. அப்போது இங்கே வச்சு ஃபர்ஸ்ட் லைனில் 2 டச் இருக்கா, அதை அப்படியே நீங்கள் மேலே க்ளோஸாக தூக்குனீங்க அப்படின்னா மேலேயும் 2 டச் இருக்கணும். ஒன்று பாடிக்கு இருக்கணும், இல்லை அப்படின்னா விக்குக்கு இருக்கணும். இப்போ பாருங்கள், கீழே ஒரு டச் இருக்கா, மேலே ஒரு டச் இருக்கா சரிங்களா. இங்கே கீழே லோ லெவலில் இருக்கா, இங்கே பாடிக்கு ஒரு டச் இருக்கா. இந்த மாதிரி 2 டச் இருந்ததுன்னா ரொம்ப பர்ஃபெக்ட். இப்போது உங்களுக்கு என்ன தெரியுதுன்னு பாருங்கள். சப்போர்ட் ரீச் ஆகிடுச்சு, ரெசிஸ்டண்ட்டை நோக்கி போகுது. அப்படியே வீக்லி டைம் ஃப்ரேம் போடுங்க. வீக்லி டைம் ஃப்ரேம் போட்டு சரிங்களா, அதாவது மந்த்லியில் கீழே வரையணும், வீக்லியில் ரெசிஸ்டன்ட் பாயிண்ட் வரையணும் சரிங்களா. இப்போ அதை அப்படியே கீழே கொண்டு வந்தீங்க அப்படின்னா 2 கேண்டிலில் கனெக்ட் ஆகுதா அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் கவனிக்கணும் சரிங்களா. இப்போ நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா இதனுடைய ஹையையும் சரிங்களா, இதனுடைய ஹையையும் என்ன ஆகும் அப்படின்னா மீட் ஆகும். இங்கே 2 டச் இருக்குது சரிங்களா. அப்படியே டே டைம் ஃப்ரேம் போடுங்க. டே டைம் ஃப்ரேம் போடும்போது நீங்கள் உள்ளே வந்துடணும் சரிங்களா. இதெல்லாம் அவுட் சைட் பார்க்குறது. டே டைம் ஃப்ரேம் அப்படின்னு எடுக்கும்போது இங்கே கட் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணணும். ட்ரெண்டோட கட்டு இருக்கா அப்படின்ட்டு. ட்ரெண்டோட கட்டு இப்போ இல்லை பாருங்கள். அந்த லைன் ரொம்ப கிளியராக இருக்கும். இன்னும் நான் டெப்த்தாக சொல்கிறேன் பாருங்கள். இது நான் சொன்னால் புரியுமான்னு தெரில, பட் கொஞ்சம் கவனமாங்க. இப்போது நான் இருக்கிற இந்த இடத்துலையே ஹை ஏதோ டாப்போ அதில் மார்க் பண்ணிட்டேன். எனக்கு இந்த இடம் தெரியாது, இது இன்றைக்கி தான் வந்திருக்கு சரிங்களா. இதனுடைய ஹையை மார்க் பண்ணுறேன். மார்க் பண்ணி கீழே நான் எடுத்தேன் அப்படின்னா சரிங்களா,
கரெக்டாக இருக்குது பாருங்கள். இங்கேயும் ஒரு டச் இருக்கும், இங்கேயும் என்ன இருக்கும், ஒரு டச் இருக்கும். ரைட்டா? நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும். நீங்கள் வரையும் போது சூப்பராக வந்துடும். சரிங்களா? அதனால தான் நான் சொல்கிறது 80% ட்ரெண்ட் லைன் நீங்கள் சரியாக வரைய தெரிஞ்சிட்டாலே 80% நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே இருக்காது ட்ரேடை பொறுத்த மட்டும். ஆனால் இங்கே நிறைய பேருக்கு தெரியாது. சரிங்களா? ஓகே, இப்போ பாருங்கள், இந்த இடத்துல ஒரு பிரேக் அவுட் நடந்திருக்கா? இந்த பிரேக் அவுட்டில் எல்லாரும் என்ன பண்ணுவீங்கன்னா இமீடியட்டாக என்ட்ரி பாயிண்ட் கொடுப்பீங்க. கரெக்டுங்களா? ஏன்னா ட்ரெண்டு கட் ஆயிடுச்சு. இதுதான் ஃபேக் பிரேக் அவுட். என்ன அப்படின்னா, நான் 30 மினிட்ஸோட டைம் ஃப்ரேம் போடுறேன் பாருங்கள். சரிங்களா? இப்படி போடும்போதே எனக்கு ஒரு கிளாரிட்டி கிடச்சிரும். மார்னிங் சமயத்தில், சரிங்களா, மார்னிங் சமயத்தில் கட் ஆகிருக்கும். அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அது ஒன்றும் இஷ்யூ இல்லை. ஸோ நமக்கு இந்த லெவல் தான் தெரியும். இப்போ நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு கேண்டில், சரிங்களா, 9:15க்கு ஸ்டார்ட் ஆகிற கேண்டில். இப்போது எப்படி என்ட்ரி கொடுக்கணும் அப்படின்னா, இந்த கேண்டில் இருக்கா, இதனுடைய பாடியோட வெளியில் இந்த மாதிரி இருக்கா, இது சூப்பர், கரெக்டாக தான் இருக்குது. இதனுடைய ஹையை பிரேக் பண்ணும்போது நீங்கள் என்ட்ரி கொடுத்தா தான் பையர் உள்ளே வருவாங்க. அப்போது நீங்கள் எங்கே ட்ரெண்ட் கட்டுன்னு நினைக்கிறீங்களோ வெயிட் பண்ணுங்கள். நீங்கள் எல்லோரும் 5 நிமிஷம் 10 நிமிஷம் ட்ரேடில் ஃபாஸ்ட்டாக போடுறீங்க. அதனால தான் உங்களுக்கு இந்த பொறுமை இல்லாத ஒரு காரணம் இருக்கும். அதனால தான் உங்களுக்கு என்ன வரும்னா ஃபெயிலியர் வரும். ஒரு 30 நிமிஷம் நீங்கள் வந்துட்டு, நம்ம வந்து நிறைய ஸ்டாக்ஸ் இருக்குது, நிறையா இண்டெக்ஸ் இருக்குது, நான் இப்போ நெஃப்டியில் வரைஞ்சி காட்டுறேன்ல, நிறையா இருக்குது. அதனால் கவலையே படாதீங்க. ஒரு 30 நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். இந்த கேண்டலோட பாடி வெளியில் வந்து இதனுடைய ஹையை பிரேக் பண்ணும்போது என்ட்ரி கொடுங்க. இதுதான் புக்கில் எல்லாரும், அதாவது நீங்கள் எங்கே போய் கிளாஸ் படித்தாலும், சரிங்களா, இதை தாண்டி இப்போ நான் சொல்கிற விஷயம் கூட சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. சரிங்களா? இதுக்கு அடுத்த லெவல் அப்படின்னு ஒன்று இருக்குது. சரிங்களா? அதெல்லாம் அக்யூரசி உங்களுக்கு வந்து அதிகமாக கொடுத்துட்டே இருக்கும். அதனால் நீங்கள் புக்கில் இருக்க விஷயத்த படித்தாலே போதும். புக்லேயே ரொம்ப தெளிவாக இருக்குது. சரிங்களா? ஆனால் கொஞ்சம் டைம் எடுத்துக்கணும். சரிங்களா? இப்போது இதனுடைய கட்டில் என்ட்ரி கொடுக்கும்போது தான் உங்களுக்கு என்ன இருக்கும், ஆஸ் யூஷுவல் புக்கில் கொடுத்துருக்கிறதும் ரொம்ப தெளிவாக இருக்கும். சரிங்களா? உங்களுக்கு அக்யூரசி அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். சரிங்களா? அப்போது இதில் நீங்கள் ஒரு ஸ்கேல்பிங் 3 to 5 மினிட்ஸ்லாம் ட்ரேட் எடுக்கிறீங்க அப்படின்னா 90%, அதான் சொன்னல 80% 90% ட்ரெண்ட் லைனே உங்களுக்கு அக்யூரசி கொடுத்துரும். இதுக்கு அடுத்து தான் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த வெயிட்டேஜ் பார்க்கணும். 3வது விஷயம், கடைசியான விஷயம். சரிங்களா? இப்போது இதில் எல்லாத்துலேயுமே வரீங்க, ஹெச்டிஎஃப்சி, ரிலையன்ஸ், ஐசிஐசிஐ, ஃபினான்ஷியல் சர்வீஸ் அப்படி கொஞ்சம் மேஜராக இருக்கக்கூடியது. சரிங்களா? இதில் வரைஞ்சி, ஏன்னா இந்த நெஃப்டி மேலே போகிறதுக்கோ கீழே போகிறதுக்கோ அந்த வெயிட்டேஜ் தான் முக்கியம். சரிங்களா? நான் ஆல்ரெடி ப்ரீவியஸாக வீடியோ கொடுத்துருக்கேன், அதை நீங்கள் கொஞ்சம் செக் பண்ணிடுங்க. வெயிட்டேஜை பற்றி எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருப்பேன். சரிங்களா? அப்போது நீங்கள் அங்கே கவனிச்சிட்டிங்க அப்படின்னா அதில் நீங்கள் ஸ்லைட்லி வரையும் போது நீங்கள் ஹோல்டு பண்ணலாமா வேணாமா அப்படிங்கிற ஐடியா அதுலேயே உங்களுக்கு கிடச்சிரும். சரிங்களா? அப்போது இங்கே நீங்கள் ட்ரெண்ட் லைன் வரையும் போது கிளியர் கட்டான வியூ இருக்கும். இது ஈஸியாக இருக்காது. இனிஷியல் டைமில் இது ஈஸியான்னு கேட்டால் கொஞ்சம் கடினமாக தெரியும். ஒரு 1 or 2 வீக்ஸ் ட்ராப் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும். சரிங்களா? உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்தாலும் கண்டிப்பாக கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. ஓகே கைஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. டாடா, பை பாய், see you.